இந்த புகைப்படத்தை பற்றி தான் நான் இப்போ கதைக்க போகிறேன். இந்த புகைப்படம் எங்கே எடுக்கப்படும்? நாம எல்லாரும் வாழ்கிற இந்த உலகத்தில் ஒரு இடத்துல தான் இந்த புகைப்படம் இருக்குது. அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த இஸ்ரேலால் இந்த காசால நடத்தப்படுற தாக்குதலுக்கு என்ன சொல்றது, முடிவில்லாமல் நடந்து கொண்டிருக்குது. அங்கு நடைபெறுகின்ற மனித அவலங்களை என்ன சொல்றது, கண்டுகொள்வார் யாருமே இல்லை. இந்த புகைப்படம் இஸ்ரேல் எல்லையிலிருந்து காசாவை நோக்கி எடுக்கப்பட்ட புகைப்படம். ஒரு சூரிய அஸ்தமனத்தின் போது ராய்ட்டர்ஸ் வெளியிட்ட புகைப்படம். இந்த புகைப்படம் சொல்லும் செய்தி என்ன? உலகத்தில் எது நடந்தாலும் சூரிய உதய அஸ்தமனம் மற்றும் அனைத்து இயற்கை நிகழ்வுகளும் அது பாட்டுக்கு நடந்து கொண்டுதான் இருக்கு. இந்த புகைப்படத்தை பாருங்கள். ஆங்காங்கே அந்த இடிந்த கட்டிடங்கள், அதில் எத்தனை உயிர்கள் போனது என்று தெரியவில்லை. ஆனால் இந்த சூரிய அஸ்தமனம் ஒரு செய்தியை சொல்கிறது. இன்று அஸ்தமிக்கும் அந்த சூரியன் தான் நாளை உதிக்கும். அப்படித்தான் அந்த மக்களுக்கும் ஒரு விடிவு கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும், மனிதாபிமானம் உள்ள எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். இன்றும் 56 பேர் அங்கு உயிரிழந்திருக்கிறார்கள். ஸ்டாவேஷன், அதாவது இந்த பசி பட்டினியால் உயிரிழப்பவர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. சாதாரணமாக ஒரு ஆரோக்கியமான மனிதன் ஒரு கிழமை, ஒரு வீக் வரை உணவில்லாமல் உயிர் வாழ முடியும். அதுவே சுத்தமான குடிநீர் இருந்தால் அது இன்னும் 2-3 கிழமைகளாக அதிகரிக்கலாம். சாதாரண ஒரு மனிதன். அப்போ பாருங்கள், இந்த மக்கள் பசியால் உயிரிழக்கிறார்கள் என்றால் அங்கிருக்கும் மக்களுக்கு உரிய உணவு நிலைமையை பாருங்கள், எப்படி அவர்கள் அவதிப்படுகிறார்கள் என்று. சில வீடியோக்களை பார்க்கும் பொழுது அவர்கள் படும் கஷ்டத்தை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கும் ஒரு நரகம் தான் அந்த காசா. நாங்கள் எல்லாம் அங்கு இல்லாததை நினைத்து நம்ம கொஞ்சம் என்ன சொல்வது, சந்தோஷப்படுவதா அல்லது பெருமைப்படுவதா, ஆஸ்வாசப்படுத்திக் கொள்வதா என்று தெரியவில்லை. ஆனால் அங்கு இருக்கும் மக்கள் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த உணவின்மையான துன்பம், பசி துன்பம் என்பது, அதால் உயிரிழப்பது என்பது என்ன கொடிதிலும் கொடிது என்று தான் சொல்ல வேண்டும். உலக நாடுகள் எவ்வளவோ கண்டித்தும் என்ன செய்தும் அது இன்னும் ஓய்ந்த பாடில்லை. இது எப்பொழுது தான் முடிவுக்கு வரும் என்று தெரியவில்லை. பார்ப்போம் எப்பொழுது இது முடிய போகிறது இந்த துன்பம் என்று. நாளுக்கு நாள் ஒவ்வொரு செய்தி வந்து கொண்டு தான் இருக்கிறது. அது நடக்கிறது, இந்த நாடு செய்கிறது, அது செய்கிறது என்று. ஆனால் இது முடிந்த பாடில்லை. உங்களைப் போல் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இதற்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்று.